ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ நான் யாருன்னு தெரியுமில ப்ரோ உனக்கு? ஆர்கே. ஓகே ப்ரோ, நம்ம வந்து இது சின்ன கண்டென்ட்டா நாங்கள் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. எப்படின்னா இப்போ யூடியூபர்ஸ் இந்த மான்வா, அனிமி, டோங்குவா, மாங்கா இது எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்கல்ல. ஆமாம். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி வந்திருக்காங்க, இதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதனால ஃபஸ்ட்டாக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். ஏன்னா உங்களை பற்றி நான் வந்து எனக்கும் தெரியும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. அதனால் ஃபஸ்ட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கலாம்னு என்னோட ஆசையும் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சில பேர்கிட்ட சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு இவர் தான் எடுக்க போகிறேன்னு. சந்தோஷம். ஓகே ப்ரோ. அதனால உங்களோட வாழ்க்கை வரலாறு நாங்கள் இப்போ வந்து வீடியோவாக போட போகிறோம். உங்களுக்கு வாழ்க்கை வரலாறா? எல்லாம் கண்டென்ட் ப்ரோ, நான் எல்லாம் இது இது காமெடிக்கு சொல்கிறது அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. உனக்கு ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ, போகலாம் ப்ரோ, தாராளமாக ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வினா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ சேனல் ஆரம்பிச்சிங்க, எதனால ஆரம்பிச்சிங்க? கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஓகே ப்ரோ. வருஷம் தட் மீன்ஸ் ஒரு 25 தான் வந்தேன். ஆல்மோஸ்ட் அதான் 25 மீன்ஸ் 24ஓட லாஸ்ட் எண்டிங் அந்த ரேஞ்சில் வந்தேன். இல்லை, நீங்கள் யாரை இன்ஸ்பயர் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு யூடியூபர் இருப்பாங்களே, இவர் தான் நம்மளுக்கு பிடிச்சி இதனால தான் யூடியூப்பை வீடியோ போட ஆரம்பித்தோம்னு, அப்படி ஏதாச்சும்? வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு யூடியூபர் ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரி இல்லை. பட் நான் இவர் எஸ்எல் அனிமே அவரது வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஆனால் நான் பேசிக்காக ஸ்டார்டிங் டைமில் எல்லாரோட அனிமே சேனல் எக்ஸ்பிளைனுமே பார்ப்பேன். பட் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் ஆக்சுவலி யாரையும் மீன் பண்ணி சொல்ல, சம் பர்சன்ஸ் புதுசாக வரவங்களும் சரி, ஒரு அனிமே போட்டு தெரிஞ்சு வியூஸ் போகுது அப்படின்னா சில பேர் நிறுத்திடுவாங்க. ஸோ அது எனக்கு புரியுது. அப்படியே என்னையும் குத்தி காட்டிடாதியா, சரியா? நான் யாரையும் குறிப்பிட சொல்ல. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து விட்ட பண்ணுவேன், எதையும் திருப்பி விடல. நீ போடுறா நானும் திருப்பி போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். அது இல்லை ப்ரோ. ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு வீடியோ வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த அனிமே விட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல. ஓகே, இவர் சேனல்ல வரும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கல்ல. ஆமாம் ப்ரோ. அவங்க எல்லாருமே இது செய்யாம வந்து போவாங்கல்ல. ஓகே, அந்த மாதிரி. ரெண்டாவது, இப்போ நீங்க காப்பிரைட், ஒரு அனிமிக்கு காப்பிரைட் வருது அதனால நான் விடுறேன் அப்படின்னா அது ஒரு வேலிட் ரீசனா சொல்லலாம். பிகாஸ் அது நீங்க இவ்வளவு நேரம் போட்ட எஃபெக்ட் அந்த ஒரு சேனல் போயிடுன்ற பட்சத்தில் நீங்க தாராளமா வரலாம். அது பட் வந்து எதுவுமே இல்லை, நான் வந்து வியூஸ் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும். கண்டென்ட்டோட நம்ம எங்கேயே விட்டுருக்கோம், கண்டென்ட் விட்டு எங்கேயே விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன்னா, சரி நீங்க 2025 ஓப்பன் பண்ணீங்க, ஓகேவா? 2000 சொல்லு. சரி, 2025 ஓப்பன் பண்ணீங்க, ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாச்சு. இதுல இருந்து நான் இதுக்கு பின்னாடி பேசினது தேவைப்பட்ட கட் பண்ணிக்கிறேன். நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன், கட் பண்ணி மாத்திக்க முடியுமா? ஏன்னா ஆக்சுவலி 24 6ஆம் மாசம் ஆரம்பிச்சேன். 24ல. பட் ஆனால் கரெக்டாக பண்ணணும், ஒர்க்காக பண்ணணும்னு நினச்சது 25ல தான். அதை மெயின் பண்ணி தான் 25 சொன்னேன். நீங்கள் வந்து 2024லயே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம். இல்லை, ஆக்சுவலி ஆரம்பிச்சு காப்பிரைட்னால வந்து சேனல் இன்ஸ்டன்ட்டாக ஒரு டைமில் போய் நீங்கள் வந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க இல்லை, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதானே? அதேதான். இதேதான். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு 2024 ஆரம்பிச்சிட்டிங்க, அது விடுங்க, அது போக நம்ம அது ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னோட ரெண்டாவது கேள்வி எப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் காப்பிரைட் எப்போ வந்துச்சு? கண்டிப்பாக மறக்க முடியாது, ஏன்னா அதை கண்டிப்பாக மறக்க முடியாது. அது எப்படி மறக்க முடியும்? சேலம் ஸ்டார் தான். சேலம் ஸ்டார் அது ஒரு 10 இல்லைனா ஒரு 15 எபிசோட் போட்ட அப்புறம் வந்திருக்குமா? இல்லை இல்லை, ஆக்சுவலி நான் வேஸ்ட் பண்ணது ஒரு ஐ திங்க் 24 25 அந்த ரேஞ்ச். ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ பிளாக் ஆச்சு, பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகல. ஒரு 25வது எபிசோடுக்கு மேலே ஸ்ட்ரைக். அது ஸ்ட்ரைக்கு, அதுக்கு அடுத்தது அப்படியே அடுத்தடுத்து வேற ஒரு அனிமே. ஓகே ப்ரோ, நான் வந்து உங்கள் வீடியோ வந்து கரெக்டாக 2025 ஏப்ரல்லேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. ஏன்னா நீங்கள் இது போட ஆரம்பிச்சிங்கல்ல, இந்த பேட்டில் த்ரூ தி ஹெவன், அந்த ஃபுல் வீடியோவாக வேற ஒரு சேனலில் இருக்குது, இதுலேருந்து இங்கே பாருங்கள் மிச்ச வீடியோ அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். இந்த வீடியோக்கு பின்னாடி அதுலேருந்து உங்கள் சேனல் நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து பிடிச்சிருந்துச்சி, வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து எப்படின்னா வேலைக்கு போகும்போதே உங்கள் வீடியோவை ஹெட்செட்டில் போட்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கும் பார்த்துக்கிட்டே போவேன். அப்படி அந்த அளவுக்கு பிடிச்சி பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டோங்குவாவில் பார்க்க ஆரம்பித்தேன்னா உங்கள் சேனல் தான். அடுத்து பார்க்க ஆரம்பிச்சது தான் எஸ்எல். அவர் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது அதே மட்டும் இன்னொரு வீடியோ ஒருத்தர் போட ஆரம்பிச்சாருன்னு ரெசிடென்ட் ஐயா என்னது
ரெண்டங்க நீ மாட்டல் சாரி மாத்திட்டேன். அந்த வீடியோ போட ஆரம்பிச்சார்ல, ஆமா அப்பதான் நான் அவர் சேனல்ல பார்க்க ஆரம்பிச்சேன். இது மட்டும் பார்க்க ஆரம்பிச்சதுல உங்களை வந்து வாய்ஸ் வந்து நீங்க வந்து ஹைப் பண்ணி சொல்லுவீங்க தெரியுமா, ஆமா அதுலயே bro. ஹைப் பிடிச்சு போச்சு. Okay. ஓகே ப்ரோ, சரி விடுங்க. இப்போ வந்து தேடி கேள்வி, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு யூடியூப்ல ஆரம்பிச்சதுனால உங்க சைட்ல, அக்கம் பக்கத்துல இருந்து, நான் வீட்ல இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சா, இல்ல மொபைல் இது மட்டும், எல்லாத்தையும் கலந்தே சொல்லிடுங்க, தனித்தனியா கேட்க வேண்டாம். எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டுல சொல்ல போனா வந்து இன்ஸ்டன்டா